அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நம்ம கையில் இருக்கிறது இப்போ லினோவா K6 Note. இது வந்து இப்போ அரபு நாட்டில் வாங்கின ஒரு ஃபோன். இது ஊரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு விலை வந்து சுமார் ஒரு 13,500 ரூபா கிட்டத்தட்ட வருது. இங்கே ஒரு சிறப்பு சலுகை ஒன்று போட்டிருந்ததுனால நாங்கள் வந்து அதை ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் அதை வாங்கியிருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங், அதாவது பெட்டி திறப்பு விழா ஒன்று செஞ்சு பார்ப்போம். இதில் வாங்க இது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். இதை நண்பர் இப்போ திறப்பார். இந்த லினோவா K6 Note அப்படிங்கிறது ஒரு 3 GB ரேமு 32 GB ஸ்டோரேஜில் ஸ்னாப்ட்ராகன் 430 சிப்செட்டில் இயங்கிட்டு இருக்கிற ஃபோனு. இதில் வந்து 16 MP ரியர் கேமரா இருக்குது, 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸை திறந்தாச்சு. ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதை எடுத்து பார்ப்போம். இது ஒரு கோல்டு கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான நல்ல டிசைனில் இருக்குது. ஃபிங்கர் சென்சார் இருக்குது. ஓகே, இதில் நம்ம வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸில் இதில் ஒரு வந்து சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நார்மலாக என்னென்ன இருக்குமோ அதுக்குள்ளே பேப்பர்ஸு, வாரண்ட்டி, அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் டெஸ்டர் ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒன்று இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. ஓகே, ஹெட்ஃபோன், இது ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் ஒரு நார்மலான ஒரு ஒயிட் கலர் ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இது நார்மலான ஹெட்ஃபோனு லினோவா கொடுத்துருக்குது. ஓகே, அதுக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டியில் சார்ஜர். இது ஃபாஸ்ட் சார்ஜரிங், குயிக் சார்ஜர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே, இது ஒரு சார்ஜர் இருக்குது. இதை விட்டு நம்ம அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து போர்ட் சி இருக்கா, அதுக்குள்ளே கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபோனை பார்ப்போம். ஒரு கோல்டு கலரில் மெட்டல் பாடி கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து இந்த கேமராவுக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபிங்கர் சென்சார் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்க்ரீனை பார்ப்போம். இது 5.5 இன்ச்சு அமோலட் ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அமோலட் கிடையாது, ஐபிஎஸ் டிஸ்பிளே. இது சாம்சங்கில் தான் அமோலட் டிஸ்பிளே வரும். இதில் வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே அவங்களுக்கு வந்து லினோவோட பிராண்டடு அந்த கோட்டிங் கொடுத்து அது பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கேமரான்னு ஏதோ கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஃபுல் மெட்டல் இமேஜின் ஏதோ கொடுத்துருக்கா, டிசைன் ஃபுல் மெட்டல் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மேலே உள்ள அந்த கவரை உரிச்சிட்டு நம்ம ஃபோனை பூட் பண்ணி பார்ப்போம். இதில் உள்ள கேமரா நல்லா அருமையாக இருக்குது. நல்ல நேச்சுரல் கலர் கொடுக்குது. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். நல்லா தெளிவாக அருமையாக இருக்குது. கலர்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு இப்போ உள்ள K6 Noteோடைய ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ. ஃபுல் மெட்டல் பாடி அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் பாடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடைய நல்ல ஒரு ஃபோனாக தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டுக்கு இது ஒரு சிறந்த ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம கேப்டன் GBM ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஃபாலோ கொடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே வந்து சி ஃபஸ்ட்டுங்கிற இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நோட்டிஃபிகேஷன் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் எல்லாம் டிக் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் ஆல் போஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.